பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை காணலாம். தமிழை கொண்டாடுவதில் கூட ஜாதி வேற்றுமை, மத வேற்றுமையை பார்த்து தமிழில் கூட பிரிவினையை ஏற்படுத்தியவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். இன்று இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து பிரிவினை ஏற்படுத்துகிறார்கள் என்று சொல்கிறார்கள். நான் கேட்கிறேன், ஏன் பாரதியை கொண்டாட மறுக்கிறீர்கள்? ஏன் கம்பனை கொண்டாட மறுக்கிறீர்கள்? அதுவும் தமிழ் தானே. ஆக தமிழில் கூட வேற்றுமை விதைத்தவர்கள் நீங்கள். இன்று முதலமைச்சர் சொல்கிறார், மத்திய அரசு ஏதோ பல தடைகளை கொண்டு தடுத்து கொண்டிருக்கிறதா? என்ன தடை என்று நான் கேட்கிறேன். ஏதோ தினம் தினம் மத்திய அரசு இவர்களை ஆட்சி நடத்த விடாமல் தடுத்து கொண்டிருப்பதை போல ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துகிறார். யார் தடை செய்கிறார்கள்? இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அமைச்சர்கள் ஏறக்குறைய 9 பேர் மேல் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது. யார் அரசாங்கத்திற்கு தடையாக இருக்கிறார்கள்? ஊழல் குற்றச்சாட்டு என்றால் இவர்கள் சுரண்டிய பணம் யாருடையது? தமிழக மக்களிடையது. எதற்கெடுத்தாலும் மத்திய அரசிடம் இருந்து நிதி எங்கேன்னு கேட்டா இன்னைக்கு இவர்கள் சுருட்டிய பணத்தை எடுத்து பார்த்தால் அதை விட அதிகமாக இருக்கும். இன்னைக்கு ஐ பெரியசாமி உட்பட அவர் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது. ஆக நீங்கள் ஆட்சிக்கு வருவது எதற்காக என்றால் மக்களின் பணத்தை சுரண்டுவதற்காக. இங்கே காஷ்மீராக விடமாட்டோம் என்று சொல்கிறார். அது மக்களின் நல்ல எண்ணம். மக்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் வேங்கை வயல். இதுவரைக்கும் எந்த ஆட்சியிலுமே குடிதண்ணீரில் மலம் கலக்கப்படவில்லை. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் குடிதண்ணீரில் மலம் கலக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி குழந்தைகளிடம் ஜாதிய வேற்றுமை இல்லை, இதுவரைக்கும் இல்ல. ஆனா பள்ளி குழந்தைகளிடம் ஜாதிய வேற்றுமை விதைக்கப்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில. இன்று இந்து மக்கள் எந்த இடத்திலும் புறக்கணிக்கப்படவில்லை. ஆனால் மத வேற்றுமையை ஒரு விழாக்கு வாழ்த்து சொல்லக்கூடாத அளவிற்கு கூட மத வேற்றுமையை விதைத்துக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். ஆக இன்று ஜாதிய வேற்றுமை, மத வேற்றுமை இவர்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக மக்கள் முறியடிப்பார்கள் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை முறியடிப்பார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.